இந்த வீடியோல நம்ம பஞ்சமி நிலம் பத்தி பார்க்க போறோம். 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல ஜமீன்தாரி ரைத்துவாரி முறைகள் அமலாக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து ஜமீன்தார்கள், மிராசுதார்கள், நிலசுவார்ந்தார்கள் உருவாகிறாங்க. இதனால தாழ்த்தப்பட்ட மக்களோட நிலை சமூக, பொருளாதார, கல்வி ரீதியாக மிகவும் மோசமடையுது. அவர்களுக்கு நிலம் மறுக்கப்படுகிறது, வீடு கட்டிக்கொள்ள அனுமதி வழங்கப்படுவதில்லை, கல்வி நிராகரிக்கப்படுகிறது, தாழ்த்தப்பட்ட மக்கள் அடிமைகளாக விற்கப்படுகிறார்கள். இதைத் தொடர்ந்து ரயத்வாரி முறை மீது ஆய்வு செய்யுமாறு அன்றைய ஆங்கில அதிகாரி பிரான்சிஸ் எலிஸ் என்பவர் நியமிக்கப்படுறாரு. இதே போல தாமஸ் மன்ரோ என்ற அதிகாரியும் ரயத்வாரி முறை மீது ஆய்வு செய்து அதன் அறிக்கையை தாக்கல் செய்கிறாரு. அவர்களுடைய அறிக்கையில காலம் காலமாக நிலத்துடன் தொடர்பு கொண்டிருந்த மக்களிடமிருந்து நிலம் பறிக்கப்பட்டு மேல்தட்டு வகுப்புகளை சார்ந்த ஜமீன்தார்கள், மிராசுதாரர்களிடம் நிலம் அளிக்கப்பட்டதால வேளாண்மையின் தரமும் விளைச்சலும் குறைந்து விட்டதாகவும் இதனால நிலவரி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியிருந்தனர். இந்நிலையிலே செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ட்ரிமன் கிரே என்பவர் செங்கல்பட்டு மாவட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்து ஒரு ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கிறார். இந்த அறிக்கையை பரிசீலித்த அரசு 1892 தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை பிரித்து வழங்குது. இது பஞ்சமி நிலம் என அழைக்கப்படுது. பஞ்சமர் என்பது வைதிக மதத்தின்படி 4 வர்ணங்களுக்கு வெளியே நிறுத்தப்பட்ட மக்கள் என்பதை குறிக்கும்.